பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கேளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ப்ரேயரே பண்ணாம வொர்ஷிப் பண்றாங்க. நெறைய பேர் ப்ரேயரே பண்ணாம மெசேஜ் குடுக்குறாங்க. நெறைய பேர் ப்ரேயரே பண்ணாம ஊழியங்கள செஞ்சு கொண்டிருக்காங்க. இது கரெக்ட்டான பாதையா? இல்ல தவறான பாதையா? இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பாதை. ஏன்னா, பாருங்க நீங்க ஊழியம் செய்றீங்கன்னு சொன்னாலே, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஜெப ஐக்கியம் இருக்கணும். ஸோ, நீங்க ஆண்டவரோடு கூட நீங்க அதிகமா பேசுகிறப்ப, உங்க நேரத்த நீங்க ஜெபத்தில செலவழிக்கிறப்ப, ஆண்டவர் உங்களுக்கு நெறைய வெளிப்பாடுகள குடுப்பாரு. எந்த இடத்துக்கு போய் நீங்க ஊழியம் செய்யணும், எந்த இடத்துக்கு நீங்க போகணும், போகக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. நான் ஆண்டவருடைய கைடன்ஸே இல்லாத நான் ஊழியத்த செய்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஜெபமே இல்லாத நான் ஊழியத்த செய்றேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. என்னன்னா, "இவர்களோ தங்கள் உதடுகளினால என்ன கனப்படுத்துகிறார்கள். ஆனா இருதயமோ தூரமா இருக்குது." அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்படின்னா, பாருங்க, நான் இப்ப ஜெபிக்காத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்றேன்னா ஆண்டவருக்காக, அப்போ நான் வெறும் உதட்டினால ஆண்டவர கனம் பண்றேன். அப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல. இப்படியாப்பட்ட ஜனங்கள குறித்து ஆண்டவர் புதிய ஏற்பாடுல ஒரு நல்ல ஒரு காரியத்த சொல்றாரு. அந்நாளிலே கர்த்தாவே, கர்த்தாவேன்றவங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டாங்க. உங்க நாமத்தினால நான் தீர்க்க தரிசனத்த சொன்னேனே, பேய்கள ஓட்டினேனே, பிசாசுகள துரத்தினேனே அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்லுவார், "நீ யாருன்னு எனக்கு தெரியாது." ஏன்னா உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியமே கிடையாது. நீ ஊழியத்த செஞ்சு இந்த இடத்துல எவ்வளவுதான் நீ பிரபலமானாலும், எவ்வளோ இடத்துக்கு நீ ஊழியத்திற்கு போனாலும், எவ்வளவுதான் வல்லமை உன் மூலியமா வெளிப்பட்டாலும், உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இணைப்பு இல்ல. ஒரு கனெக்ஷன் இல்ல. அதாவது உனக்கு ஜெப வாழ்க்கை இல்ல அப்படின்னு நீ சொன்னீன்னா, ஆத்துமா எங்க போகிறது என்று சொல்லி அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். பார்க்குற ஜனங்களுக்கு என்ன சொல்றீங்க? அன்பான ஜனங்களே, உங்களுக்கு கூட நான் இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஆண்டவருடைய கைடன்ஸ் இல்லாத, ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்காத, ஆலோசனைய வாங்காத எந்த ஒரு ஊழியத்திலுமே ஈடுபடாதீங்க. ஏன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கிறப்போ, ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. எந்த இடத்துக்கு நீங்க போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எப்படி இந்த ஊழியத்த செய்யணும், இது தெய்வ சித்தமா இல்லையா? எல்லாமே ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு பதில குடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க அத செய்யணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆலோசனைய கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஊழியத்த செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள உங்க வாழ்க்கையில செய்வார். காட் பிளெஸ் யூ ஆல்.